வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன். இன்னொரு சகோதரி அவங்களோட ஒரு கடிதம் மிக எளிமையானது, ஆனால் அர்த்த புஷ்டியுடன் கூடியது. ஸ்ரீ அன்னையின் அனுகிரகத்திற்கு பாத்திரமான ஜீவன் அது. அந்த பேரானந்த அனுபவத்தை நாமும் பார்ப்போமா? டிசம்பர் 5 பகவான் மகா சமாதி அடைந்த தினம். வீட்டிலிருந்த தெய்வ படங்களுக்கு மலர்களை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தேன். ஸ்ரீ அன்னையின் உருவத்தையும் ஒளி வீசும் அவர் கண்களையும் அசையாமல் தரிசனம் செய்து கொண்டிருந்தேன். எப்பவுமே பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட உட்காரும் பொழுது அவங்க முகம் திருமுகம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க தோன்றும். ஸ்ரீ பகவானுடைய திருமுகத்தையும் அப்படிதான். அவங்க சிரிக்கிறது, அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு வித ஈர்ப்புத்தன்மை ஏற்படும். அப்படிதான் இந்த அன்பரும் ஸ்ரீ அன்னையின் உருவத்தை அவங்க பார்க்குறாங்க. அதில் ஏதோ ஒரு ஒளி வீசுவது போல் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அசையாமல் தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ அன்னையின் உருவத்தை சுற்றிலும் கண்களை சுற்றிலும் அன்னை முகத்திலிருந்து வெண்மையான ஒளி வருவதை அவங்க பார்த்துருக்காங்க. பக்தி பரவசத்தின் என் கண்களில் நீர் வழிந்தது. எந்த ஒரு நம்ம வித்தியாசமாக தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் பொழுது நம்மளே அறியாமலே கண்ணில் இருந்து நீர் வடியும். அந்த மாதிரி தான் அந்த அன்பர்கள். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடும் அன்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ஆழ்ந்து ஆத்மாத்மா வழிபடும் பொழுது நமக்கு அவங்க திருவுருவ படம், அவங்க திருவுருவமே கண்ணில் அடிக்கடி காட்சி தருவாங்க. இதுக்கு எந்த ஒரு அன்பர்களுக்கும் அந்த குடுப்பனை கிடைக்கும். அவங்க ரொம்ப அவங்கக்கிட்ட ஐக்கியமாயிட்டா அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திரு உருவத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் நின்றுட்டுருப்போம். சாதாரணமாக அங்கே ஸ்ரீ அன்னையோட உருவம் வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி உணர்வுகள் எல்லாமே ஸ்ரீ அன்னையை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடும் அன்பர்கள் அனைவருக்குமே, அதுதான் ஆத்மாத்மா வழிபடுறவங்களுக்கு அவங்க காட்சி தருவாங்க. அந்த ஒளி சில கணங்கள் வந்து சென்றது. அதன் பிறகே நான் பார்க்கும் ஸ்ரீ அன்னையின் சில படங்களிலும் முன்பு தரிசித்த வெண்மையான ஒளியை காணும் பாக்கியம் கிடைத்தது என்று அந்த அன்பர் சொல்கிறாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படங்களில் அவர்கள் ஜீவனுடன் இருப்பதை உணர்கின்றார்கள். படம் தானே என்று நம்மால் இருக்க முடியாது. அவங்களை பார்க்கும் பொழுது உயிரோட்டமாக நமக்கு காட்சி தருவாங்க. அதை தான் அந்த அன்பரும் குறிப்பிடுறாங்க. ஸ்ரீ அரவிந்தரை நிஜ உருவமாக பார்ப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. பக்தி மேலிட்ட போது அருள் வருவதை உணர்கின்றேன். ஜீவன் விழித்து ஸ்ரீ அன்னையை அழைக்கும் பொழுது ஸ்ரீ அன்னையின் ஒளி வடிவம் அவருக்கு தரிசனமாகிறது. மீண்டும் மீண்டும் எழும் ஜீவனின் அழைப்பை ஸ்ரீ அன்னை ஏற்று அருள் வடிவாக ஒளி வடிவாகவும் காட்சியளிக்கின்றார். இந்த தரிசன வைபவத்தின் விளைவை கண்ணீர் வெளிவருவது பக்தியினால் வந்த பரவச நிலை. இது பவித்திரமான உணர்வுகளின் ஆர்வத்திற்கு கிடைத்த பரிசு. இது அற்புதமான அந்த ஜீவனின் ஆனந்த பரவசத்தை நினைக்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் இனிக்கிறதே இல்லையா? கண்டிப்பாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம வணங்கும் பொழுது நம்மளையே மறந்துடுவோம். வெளி சுற்றுப்புற சூழலையும் மறந்துடுவோம். நம் நிலைமை மறந்து அவங்கள பற்றிய சிந்தனைகள், அவங்கள பற்றிய எண்ணங்கள், அவங்க முன்னாடியே கண் முன்னாடியே அவங்களோட உருவத்தை நாம் நினைப்பது, இதெல்லாம் தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானோட அருள்மலை. நல்ல உண்மையாக
மானசீகமாக நம்பிக்கையோடு கும்பிடுறேன். அன்பர்கள் அனைவருக்குமே இந்த அனுபவத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இந்த பதிவை நான் இத்துடன் முடிக்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.